இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சங்கீதம் 91:11. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நாம் நமக்கு பிரியமானவர்களுக்கு உதவும் போது, உனக்காக இந்த காரியத்தை நான் செய்வேன் என்று கூறுவதுண்டு. நமக்கும் அவர்களுக்கும் இடையேயுள்ள நல் உறவு நிமித்தம் நாம் அவ்வாறு கூறுவதுண்டு. நம் வழிகளில் நம்மை காக்க நமக்காக ஆண்டவரும் அவருடைய தூதர்களை அனுப்பி உதவி செய்கிறார். நம்முடைய கண்களுக்கு தெரியாவிட்டாலும் ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவர் அவருடைய தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாத்ததினால் இந்த புதிய ஆண்டை நாம் காண்கின்ற ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். வேதத்தில் கர்த்தருடைய தூதனை அனுப்பி கர்த்தருடைய தாசனாகிய தானியேலை கர்த்தர் காப்பாற்றினதை குறித்து தியானிப்போம். இந்த சம்பவத்தை தானியேல் 6ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். தானியேல் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், தானியேல் தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். நாமும் தினமும் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தும் பழக்கத்தையும் ஏற்படுத்துவோம். இரண்டாவதாக, தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். மூல பாஷையில் ஆராதிக்கிற என்பதற்கு மிகுந்த மரியாதையுடன் கூடிய அன்பு என்பதாகும். தேவனிடத்தில் பயபக்தியாக இருப்பதை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த விதத்திலும் என் ஆண்டவர் துக்கப்படும்படியான காரியங்களை நான் செய்ய மாட்டேன். எனக்கும் ஆண்டவருக்கும் இடையேயுள்ள அன்பின் ஐக்கியத்தை பிரிக்கக்கூடிய எந்த பேச்சையும் நான் பேச மாட்டேன். எனக்கும் ஆண்டவருக்கும் இடையேயுள்ள அன்பின் ஐக்கியத்தை பிரிக்கின்ற எந்த செயல்களையும் நான் செய்ய மாட்டேன் என்ற எண்ணத்தோடு தேவனை சேவிப்பதாகும். இப்படிப்பட்ட சுபாவமுள்ள தானியேல் உண்மையுள்ளவனாக எந்த குற்றமும் செய்யாத போதும் தானியேல் மேல் வீணாக குற்றஞ்சாட்டி தானியேலை சிங்கக்கெபியிலே போட்டார்கள். அன்று இரவு ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. காலையில் கிழக்கு வெளுக்கும் போதே ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாக சென்று, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்டார். அப்போது தானியேல், சிங்கங்களை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தானியேலை சிங்கக்கெபியிலிருந்து வெளியே தூக்கிவிட சொன்னார். பின்பு தரியு ராஜா தன் தேசத்திலுள்ள எல்லா ஜனங்களுக்கும், தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினான். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசினுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தானியேலின் தேவன் இன்றும் நம்முடைய தேவனாக இருக்கிறார். தானியேலைப் போல நாமும் தினமும் ஜெபம் பண்ணவும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் பழக்கத்தையும் ஏற்படுத்துவோம். தேவனை இடைவிடாமல் ஆராதிப்போம். தானியேலை காக்கும்படி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினது போல நம்மையும் காக்கும்படி தேவன் தம்முடைய தூதனை நமக்காக அனுப்புவார். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது போல நம்முடைய காரியமும் ஜெயமாயிருக்கும். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார்.
ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் வழிகளிலெல்லாம் எங்களை காக்கும் படிக்கு உம்முடைய தூதர்களை எங்களுக்காக கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்களும் தானியேலை போல உண்மை உள்ளவர்களாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தினமும் ஜெபம் பண்ணும் பழக்கத்தையும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் பழக்கத்தையும் இன்றிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தானியேலை போல நாங்களும் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கவும் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் காணப்படவும் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.